சோனம் வாங்சுக் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்படுது. யார் இந்த சோனம் வாங்சுக்? இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் இந்த சோனம் வாங்சுக்கும் என்ன தொடர்பு? ஏன் முதலமைச்சர் விஜய் இந்த சோனம் வாங்சுக்கினுடைய போராட்டத்தை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறார்? சோனம் வாங்சுக் அப்படிங்கிற பேர் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குவதற்கு காரணம் என்ன? விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ் குரல். நான் விவேகானந்தன். நம்ம எல்லாருமே விஜய் நடித்த நண்பன் படம் பார்த்துருப்போம். அது எப்படின்னா, இந்தியில் 3 Idiots அப்படின்னு அமீர் கான் நடித்த அந்த படம், அது தமிழில் நண்பன் படமாக சங்கர் இயக்கத்தில் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. அதில் விஜயினுடைய கேரக்டர் பார்த்தோம்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே அவருடைய எஜுகேஷனை வந்து ப்ராக்டிக்கலாக தான் அப்ரோச் பண்ணுவார். அந்த கிளைமேக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொசக்சி பசப்புகள் அப்படிங்கிற பேரோட ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துவார். அந்த ஸ்கூலில் அங்கே படிக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளை பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று புதுசாக சயின்டிஃபிக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூலை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இது வந்து ரீல் திரையில் விஜய் கொசக்சி பசப்புகழாக நடிச்சது. இதை வந்து ஹிந்தியில் அமீர் கான் நடிச்சிருப்பார். புங்சுக் வங்குடு அப்படிங்கிற பேரில் அந்த படத்தில் அந்த கேரக்டரை காட்டுவாங்க. அப்போது உண்மையிலேயே இது யார் அப்படின்னா, இந்த படம் வந்து வெறும் பொய் கிடையாது. இந்த படத்தில் வந்தக்கூடிய அந்த விஜய் கேரக்டர் மாதிரியே, கொசக்சி பசப்புகள் மாதிரியே உண்மையிலேயே ஒருவர் இருந்தார். அவரை வைத்துத்தான் இந்த படமே எடுக்கப்பட்டுச்சு. அவர் யார் அப்படின்னா, அவர் இந்தியாவில் லடாக் பகுதியில் இருந்தார். அவர் தான் சோனம் வாங்சுக். நண்பன் படத்தில் கொசக்சி பசப்புகளாக விஜய் உருவாக்கிய ஒரு பள்ளியை அவர் ரீலில் உருவாக்குனதை ரியலாகவே உருவாக்கி நடத்தி இருந்தவர் தான் இந்த சோனம் வாங்சுக். ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய கல்வியாளர், மனித உரிமை போராளி, கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், இப்படி பல பரிமாணங்கள் அவருக்கு உண்டு. குறிப்பாக மாநில உரிமை சார்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்கு. சரி, இவர் என்னதான் பண்ணியிருக்கிறாரு? இவருடைய ஆரம்ப காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் சின்ன வயசில் வந்து லடாக்ல பிறந்தாரு. லடாக்கி மொழி பேசக்கூடியது இவருடைய குடும்பம். அப்போ லடாக்ல பிறந்த இவருக்கு வந்து பார்த்தோம்னா, அவருடைய பக்கத்தில் அவருக்கு எந்த ஸ்கூலுமே இல்லை. அதனால் இவர் வந்து ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பே இவருக்கு இல்லை. அப்போ அவர் ஸ்கூலுக்கு போய் சேரக்கூடிய முதல் வயசு என்ன அப்படின்னா, 9 வயசில் தான் அவர் ஸ்கூலுக்கே போகிறார். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல், அவர் போய் சேர்ந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம்னா ஒரு உருது மொழியில் டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல். அப்போ இவருடைய ஃபேமிலிலாம் வந்து லடாக்கி மொழியிலேருந்து வந்ததுனால அங்கே வந்து பெரிய டிஃபிகல்ட்டி வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறார். அப்போ வந்து அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒன்றுமே படிக்க மாட்டார், இவர் ஒரு புவர் ஸ்டூடெண்ட், இவர் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட கண்டுபிடிச்சார், நம்மகிட்ட திறமை இருக்குது, ஆனால் நம்மளால் அதை வெளிப்படுத்த முடியல. காரணம், நம்ம தாய்மொழியில் படிக்கல, நம்ம வேறு மொழியில் படிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அப்போ தான் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக அவருக்கு தெரிஞ்சதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற விஷயங்களில் அவர் வந்து ஈடுபடுத்த ஆரம்பித்தார் தன்னை. அப்போ அவர் அந்த பாதை வந்து அவரை வந்து ஒரு என்ஜினியராக மாற்றிச்சு. ஒரு என்ஜினியராக அவர் போயுமே கூட, அவருக்கு தேவையான சயின்டிஃபிக் நாலேஜ்லாம் இருந்துமே கூட அந்த அறிவை கமர்ஷியலாக மாற்ற முயற்சிக்காமல் அவர் என்ன பண்ணாருன்னா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை இந்த மக்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். லடாக்கில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா செக்மால் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், இது வந்து லடாக்கில் ஆரம்பித்தார் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து. அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னால், நம்ம நார்மலாக போகக்கூடிய இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து ரொம்ப வேறுபட்டது அந்த ஸ்கூல். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இவனுக்கு படிப்பு வராது, இவன் வந்து ஃபெயிலு அப்படின்னு அனுப்பப்பட்ட பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாரையும் சேர்த்து அவங்கள வச்சு இந்த ஸ்கூலில் வச்சு அவர் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜோட ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த மாணவர்கள், எந்த மாணவர்கள்லாம் படிப்பு வராது, ஃபெயில் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டாங்களோ அந்த மாணவர்கள்லாம் ஒரு முக்கியமான நாலேஜ் உள்ள மாணவர்களாக சோனம் வாங்சுக்கினுடைய பட்டறையிலிருந்து வெளில வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க ஸ்கூல்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நேரடியாக அப்ளை பண்ணி கற்றுக்கிறது, ஒரு பொருளை வந்து அப்படியே உருவாக்குறது, ஒரு மிஷினரியை உருவாக்கி பார்க்குறது, சோலார் டெக்னாலஜியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்து அதிலிருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டுறது, இப்படி பல விஷயங்களை அந்த ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு மாடல் ஸ்கூலாக இந்தியாவுக்கு இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரிதாக பேசப்பட்ட ஒன்று. ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கேரக்டரை வந்து அந்த படத்தில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறார், புதுமையான கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம்னா, லடாக்கில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், அவங்களுக்கு வந்து அவங்க அந்த
வெயில் காலத்தில் விவசாயம் பண்ணுற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மற்ற நாள்லலாம் பனி படர்ந்து கிடக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாது. வெயில் காலம் வரும்போது விவசாயம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க பயிர் வைக்கிற நேரத்தில் வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை அவர் வந்து முடிவு பண்ணார். அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஐஸ் கிளேசியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையான பனி கோபுரத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை ஆரம்பித்தார். அதை எப்படி செயற்கையான பனி கோபுரத்தை உருவாக்குறது, அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, மலைப்பகுதிகளில் ஓடுற தண்ணியை வந்து அது மேலே உச்சியிலிருந்து பைப் போட்டு கீழ் நோக்கி கொண்டு வர்றோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த கரண்ட்டு மோட்டார் இதெல்லாம் தேவைப்படாது. பெருசாக மேலே இருந்து கொண்டு வர்றதுனால அப்படியே அந்த தண்ணி இறங்கி ஓடி வரும். அப்போ கீழே அந்த இறங்கி ஓடி வர தண்ணியை ஒரு இடத்துல வச்சு மறுபடியும் பைப்பை மேல் நோக்கி திருப்பும்போது அந்த இடம் வந்து அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி பீச்சு அடிக்கும் வர வேகத்தில். அப்போ அந்த தண்ணி உயரமாக பீச்சு அடிக்கிற இடத்துல அது வந்து அந்த லடாக்கினுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா மேலே போயிட்டு அங்கேயே வந்து நிறைய உறைஞ்சி போய் அப்படி பனிக்கட்டிகள் உருவாக ஆரம்பிக்கும் நிறையா. அப்போ அது ஒரு பெரிய கோபுரம், ஒரு கோயில் கோபுரம் மாதிரி பெருசாக ஹைட்டாக வந்து ஒரு கோபுரமாக ஒரு பனிக்கட்டி மாதிரி உருவாயிடும். அப்போ கூம்பு மாதிரி அந்த வடிவத்தில் அந்த கோபுரம் உருவான பிறகு கூம்புக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தன்மை என்னன்னா, அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சூரிய வெளிச்சத்தில் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கிளேசியர் வந்து சீக்கிரமாக உருகாது. ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கிளேசியர் சூரிய வெளிச்சத்தில் ஈஸியாக உருகிடும், வெப்பநிலையில் ஈஸியாக உருகிடும். ஆனால் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளேசியர் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் உருகாது. அப்படிங்கிறதுனால அந்த வடிவத்தில் ஒரு ஃபார்ம் பண்ணி அதை இவங்க வந்து தண்ணி இல்லாத சமயத்தில், விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத சமயத்தில் அந்த கூம்பு வடிவ கிளேசியரை உருக்கி அதிலிருந்து தண்ணியை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் ஒரு மாடலை உருவாக்கி காமிச்சார். இது உலகம் முழுக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு மாடலாக மாறுச்சு, இந்த ஐஸ் கிளேசியர்ஸை வச்சு விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்காக அவர் வந்து பல விருதுகளை கூட அவர் சர்வதேச அளவில் வாங்கியிருக்கிறார். இதே மாதிரி வந்து சோலார் டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ லடாக்கில் வந்து ரொம்ப ஹெவியான குளிர் அந்த காலங்கள் வரும், பனிக்காலங்கள் வரும். அந்த காலங்களில் வந்து அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டீசலையோ இல்லை கரண்ட்டையோ பயன்படுத்த முடியாத இடங்கள் இருக்கும், அல்லது டீசல் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஏழை மக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வீடுகளை எல்லாம், அவங்களுடைய இடங்களை எல்லாம் வந்து எந்த எரிசக்தியுமே பயன்படுத்தாமல் வீடுகளுக்குள்ள ஒரு வெப்பநிலையை வந்து கதன்னு தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மையையும் ஒரு சோலார் பிளேட்ஸை வச்சு அந்த வீடுகளில் உருவாக்கி காட்டினார். இது வந்து பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து ஆர்மி, அந்த பனிமலைகளில் இருக்கக்கூடிய ஆர்மிக்காரங்களுக்கு அவங்களுடைய டென்ட்டுக்குள்ளே அவங்க வந்து ஒரு மாதிரியான மிதமான வெப்பநிலையில் உட்கார்றதுக்கான ஒரு வழியையும் உருவாக்குச்சு. ஸோ இப்படி வந்து அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து அவர் வந்து பல எஃபர்ட்ஸை வந்து அவர் போட்டிருக்கிறார். ஆனால் இது எதையுமே அவர் வந்து கமர்ஷியலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல. அதுதான் சோனம் வாங்சுக்கை மற்ற சயின்டிஸ்ட்டுகள்கிட்டமிருந்து தனித்து காட்டக்கூடியது என்னென்னா, அவர் வந்து இது எதையுமே கமர்ஷியலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல. அவர் ஒருவேளை இதையெல்லாம் கமர்ஷியலாக மாற்றியிருந்தார் அப்படின்னா வந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கலாம். அல்லது இன்னைக்கு அவர் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து உண்ணாவிரதம் இருந்து அவரை யாருமே, அரசை சேர்ந்த யாருமே கண்டுக்காம அவர் உண்ணாவிரத்தில் படுத்துட்டு இருக்காங்க, அவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் அவர் தள்ளப்படாமல் அவர் வந்து பிரதமருக்கு பக்கத்திலேயே பிரதமருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பணம் அவரால் அவருடைய நாலேஜை கமர்ஷியலாக ஆக்கி இருந்தால் சம்பாரிச்சிருக்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்ச ஒரு மனிதர் அவர் வந்து அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ பிறந்திருந்தா அவர் வந்து இந்நேரம் வந்து உலகமே மதிக்கக்கூடிய ஒரு நபராகவோ, அல்லது உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகவோ, அல்லது உலகத்திற்கு மாடலாக முன்வைக்கக்கூடிய ஒரு நபராகவோ கூட இருந்திருக்கலாம், அப்படி மதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் இந்தியாவில் இருந்ததன் விளைவு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை இந்த நாட்டின் மக்களுக்காக நடத்திட்டு இருக்கார். ஆனால் அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது, அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட இந்த பாஜக அரசாங்கம் அப்படிங்கிறது தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடூரமான விஷயம். சரி, அவர் ஏன் போராடுறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த நீட் தேர்வில் பேப்பர் லீக் நடந்து நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்போ மாணவர்கள் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது, ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு அந்த மாணவருக்கு மட்டுமே கிடையாது,
அப்போ அந்த மாணவருடைய பெற்றோர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய உறவினர், இப்படி வந்து அதனால உளவியல் பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் பல லட்சம் கோடிகளை நோக்கி போகும். அப்போ இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு அரசாங்கம் அக்கௌண்டபிளே எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலாக சில அதிகாரிகளை மட்டும் நீக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம் சொல்லி ரீடெஸ்ட் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் நடந்தது, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விவாதம் கூட இங்கே நடத்துவதற்கு ஒரு அரசாங்கம் தயாராக இல்லை. அதே மாதிரி சிபிஎஸ்இ தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு, அதை பற்றியும் விவாதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற பேரில் சென்ட்ரலைஸ்டாக இந்தியா முழுக்க ஒரு ஏஜென்சியை வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இவங்க தான் டெஸ்ட் வைப்பாங்க, இவங்க தான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்டாக 140 கோடி மக்களுக்கான ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியை வச்சுக்கிட்டு இவங்க டீல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து எதிர்க்கிறார். இதில் வந்து முக்கியமாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய எழுச்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடந்த அரசியல் நிகழ்வுகளில் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு கோர்ட்டில் நடந்த ஒரு சாதாரண விவாதம், அதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சிகள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் ஏற்பட்ட அந்த கோபம் அது வந்து ஆன்லைனில் ட்ராலாக மாறி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி உருவாகுது. அப்போ அந்த பார்ட்டி ஆன்லைனை தாண்டி ஃபீல்டுக்கு வருது, போராட்டத்துக்கு வருது. அதான் முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு எழுச்சி வந்தது. அந்த மாதிரியான எழுச்சி கிடையாது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியில் வந்து எழுச்சி. தமிழ்நாட்டில் வந்து எழுச்சி வந்து அது வந்து ஒரு ஃபேன் பேஸ்டாக ஃபேண்டம்மாக மாறி பாப்புலர் பாலிடிக்ஸை நோக்கி போய் ஒரு ஓட்டு போடுறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நின்று இருக்குது. ஆனால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு. அப்போ இந்த போராட்டம், இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்குது. அதில் முக்கியமான கோரிக்கையாக மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத முதல் கட்ட கோரிக்கையாக வைக்கிறாங்க. அது அவங்களுடைய இறுதி டிமாண்ட் கிடையாது. அவங்களுடைய இறுதி டிமாண்ட் நீட் தேர்வு இருக்கக்கூடாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கக்கூடாது, இதெல்லாம் தான் அவங்களுடைய டிமாண்ட். ஆனால் முதல் கட்ட கோரிக்கை அப்படிங்கிற இடத்துல இருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் முதல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் சோனம் வாங்சுக் வந்து போயிட்டு இதில் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்து 20 நாள் ஆயிருக்கு. 20 நாளாக அவரிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்தாத அரசாங்கம் 21வது நாள் வந்து போயிட்டு அவரை கட்டாயப்படுத்தி தூக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. மிக மிக மோசமான தன்மை இது. சரி, இப்போ நம்ம விஜய்க்கு வருவோம். விஜய் நண்பன் படத்தில் நடித்தது அப்படிங்கிறது அவருடைய இமேஜில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு படம் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்னா அவர் வந்து குத்தாட்டம் போடுவார், ஃபைட் பண்ணுவார், பஞ்ச் டைலாக் பேசுவார் அப்படின்ற ஒரு இமேஜ் மட்டும் இருந்த இடத்துல விஜய்க்கு ஒரு இன்டலெக்சுவல் இமேஜை கொடுத்த ஒரு முக்கியமான படம் நண்பன் படம். அப்போ அந்த படத்தில் நடித்த ஒருத்தர், அவர் இன்னைக்கு அரசியலில் இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து சோனம் வாங்சுக்கோட கேரக்டரில் தான் அந்த படத்தில் நடித்தார். அவர் கேரக்டரில் நடித்த ரியல் வந்து இன்னைக்கு வந்து ரீல் சிஎம்மாக இருக்கிறார். ரியல் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ இவர் வந்து இன்னைக்கு இவருக்கு விஜய்க்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அறிவித்திருக்கிறார். சோனம் வாங்சுக் போராட்டம் நடத்துவதும் பாஜகவை எதிர்த்து தான். இவர் விஜய் வந்து நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்றார். சோனம் வாங்சுக் போராட்டம் நடத்துறது நீட் தேர்வை ரத்து செய்யணும் தான். நீட் தேர்வில் பேப்பர் லீக் நடந்ததை விஜய் எதிர்க்கிறார். சோனம் வாங்சுக்கினுடைய போராட்டமும் அதுதான். ஆனால் இன்று வரை விஜய் இந்த போராட்டத்தை பற்றி வாயே திறக்கல. ஒரு முக்கியமானது, ஏன் இதை நம்ம கேட்குறோம், விஜய் வாய் திறக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் நடத்தினப்ப இங்கேருந்து டெல்லிக்கு கிளம்பி போயிட்டு அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறீங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் உங்களுக்கு கொள்கை எதிரி கிடையாது, காங்கிரஸ் உங்களுக்கு அரசியல் எதிரி கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்தில் போய் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஜந்தர் மந்தர், எந்த ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தாரோ அதே இடத்துல தான் சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அவருடைய கேரக்டரில் நீங்கள் நடித்து பெரிய ஆள் ஆயிருக்கீங்க. ஆனால் அவரை பார்க்கறதுக்கோ ஆதரிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து தயாராக இல்லை அப்படின்னும் போது இது பல கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்குது. அப்போ உங்களுடைய கொள்கை எதிரிக்கு நீங்கள் வந்து பணிஞ்சு போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது.
சரி, விஜய் மட்டும்தான் அவரை வந்து ஆதரிக்கலையா சோனம் வாங்சுக்குன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியும் சோனம் வாங்சுக்கை இதுவரைக்கும் சந்திக்கல, ஆதரிக்கல. அப்போ ராகுல் காந்திக்கு என்ன சிக்கல்? ராகுல் காந்தி டெல்லியில் இருக்கிறாரு, ஜந்தர் மந்தருக்கு போறதுக்கு ராகுல் காந்திக்கு வழி தெரியாதா என்ன? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. பல சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுகவில் இருந்து ஆராசா போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு வந்து சோனம் வாங்சுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் சோனம் வாங்சுக் எதிர்த்து போராடுவது பாஜகவை. ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், அவருக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பார்த்தோம்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று உருவானதை அவங்களுக்கு போட்டி கட்சியா வந்துருச்சு. யங்ஸ்டர்லாம் ஜென்சி எல்லாம் அங்கே போயிடுவாங்க, நம்ம ஓட்டெல்லாம் அங்கே போயிடும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இந்த சிஜேபியை எதிரியாக பார்க்குது. இன்னொரு பக்கம் பாஜக இவங்களை வந்து ஹிட் அடித்து நாங்கள் விரட்டுவோம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. இரண்டு பேருமே ஒரே வகையான ட்ராலை வந்து இந்த சிஜேபி கட்சியை நோக்கி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்களுடைய ஐடியாலஜி இல்லை, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு அவங்க மேலே 1000 விமர்சனங்களை இந்த கரப்பான் பூச்சி கட்சியின் மீது வச்சாலுமே அவங்க ஃபீல்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை நாடு முழுக்க விவாத பொருளாக இந்த இளைஞர்கள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரம்பரியமாக இந்த நாட்டை நாங்கள் தான் ஆண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு நாடு முழுக்க கிளை இருக்குது, நாடு முழுக்க கட்சி இருக்குது, நாடு முழுக்க நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியால் அதை செய்ய முடியலை. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க விவாதத்தை. தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு பாஜக வேலைகளை தொடங்கி விட்டதாக செய்திகள் டெல்லியிலிருந்து வந்துட்டு இருக்கு. பல மீடியாக்கள் அந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன, சிஜேபி சொல்றதை கேட்டு தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டா அது நமக்கு வந்து பெரிய அவமானம் ஆயிடும். அதனால நீங்க சொல்றதை கேட்கலாம், நாங்கள் நீக்க மாட்டோம், நாங்களே நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்ட்ரியே நாங்கள் ஷஃபிள் பண்ண போறோம். தர்மேந்திர பிரதானை மட்டும் நீக்கல, மினிஸ்ட்ரியே ஷஃபிள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதானையும் அந்த ஷஃபில் பல பேரை மாற்ற போறோம், அதுல தர்மேந்திர பிரதானும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு பாஜக நகர்ந்து கொண்டு இருப்பதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வருது. அதுல குறிப்பா நிர்மலா சீதாராமனை வந்து நிதியமைச்சர்லேருந்து கல்வி அமைச்சராக மாற்ற போகிறதாகவும், தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டு அவருக்கு வந்து கட்சியில் பெரிய பதவி கொடுக்க போகிறதாகவும் இப்படியெல்லாம் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீட் தேர்வு கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதிக போராட்டங்களை நடத்தினது தமிழ்நாடு. அதற்காக அதிக உயிர் பலிகளை கொடுத்தது தமிழ்நாடு. அனிதா மரணித்த போது தமிழ்நாடு மாணவர்கள் மொத்தமாக கொதித்தெழுந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போராட்டத்தை இந்தியாவின் மிக முக்கியமான கல்வியாளர் டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோட உயிரை பணயம் வச்சு நடத்திட்டு இருக்கார். இன்னைக்கு அவரை கைது செய்யப்பட்ட பிறகு அபிஜித் ஜிப்கே, கரப்பான்பூச்சி கட்சியினுடைய தலைவர், அவர் உண்ணாவிரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த விவாதமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது மாணவர்கள் கலந்துக்கிறாங்க, இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க, தொழிற்சங்கங்கள் கலந்துக்கிறாங்க, விவசாயிகள் கலந்துக்கிறாங்க, ஆசிரியர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் இன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டு வந்தார், இன்னைக்கு அவர் கோட்டுக்கு பதிலாக ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு ஒயிட் கலர் சட்டை போட்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு கோட்டு போடாமல் வந்திருக்கிறார், இன்னைக்கு அவர் அவர் கையால் கொடையை பிடிச்சி நடந்து வந்தார். இன்னைக்கு அவர் வந்து வெளியில் சட்டசபைக்கு வெளியில் வரும்போது ஹாய் காட்டினோடனே மக்கள் துள்ளி குதிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய செய்தி சேனல்களை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இது தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா, நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு பெருமைப்பட்டுட்டு இருந்தோமே, அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மீடியாக்களினுடைய நியூஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் கல்ச்சர், நியூஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதே பறிபோயிருக்கு தமிழ்நாட்டில். அப்போது சிஎம் என்ன கலர் சட்டை போட்டு வந்தார், இன்றைக்கி என்ன கூலிங் கிளாஸ் போட்டு வந்தார், என்ன பிராண்ட் பேண்ட்டு போட்டு வந்தார், இன்றைக்கி பட்டு சட்டையில் வந்தாரா, கோட் சூட்டில் வந்தாரா, பேண்ட் சட்டையில் வந்தாரா, இதைத்தான் நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து இங்கே ஆய்வுக்கு போனாரா, அங்கே ஆய்வுக்கு போனாரா, இங்கே போனாரா, அங்கே போனாரா, அமைச்சர் எங்கே போனாங்க, இது 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 ஒரு செய்தியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்ச்சராக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான போராட்டம் அதற்கான முக்கியத்துவத்தை பெறாமல் இன்னைக்கு ஒரு கல்வியாளர், ஒரு சயின்டிஸ்ட்
மருத்துவமனையில் ஃபோர்ஸ் பண்ணி அவரை படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனியும் நாம் இதே மாதிரி தான் பேசி கொண்டிருக்க போகிறோமா, அல்லது உண்மையான செய்தி எது, உண்மையில் மக்களுக்கான செய்தி எது அப்படின்னு அதை நோக்கியெல்லாம் நாம் பயணிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.